தூத்துக்குடியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவியின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டுள்ளனர். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக உறவினர்களும் அப்பகுதி மக்களும் போராடி வந்த நிலையில் போலீசார் நேற்று ஒரு இளைஞரை கைது செய்திருக்கின்றனர். இதனை ஏற்றுக்கொண்டு உறவினர்கள் தற்போது அந்த உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் இசக்கிராஜா இணைகிறார். வணக்கம் இசக்கிராஜா, விவரங்கள் என்ன? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேரணத்தகர கிராமத்துல கடந்த 10ஆம் தேதி ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பள்ளி மாணவி மாலையில் வந்து வீட்டுல இருந்து வெளியே போனவர் வீடு திரும்பாம காணாம போறாரு. இது தொடர்பாக காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டது. புகார் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி அந்த போலீஸ் மேல கொஞ்சம் போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மறுநாள் வரைக்கும், அதாவது 11ஆம் தேதி மாலை அந்த பள்ளி மாணவி வந்து சடலமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டாரு. அதை தொடர்ந்து போலீசார் வந்து தீவிர விசாரணை ஈடுபட்டாங்க. அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில வந்து 150 போலீசார் கொண்ட 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் பணி வந்து நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக 10 ஏறத்தாழ 8-9 நாட்களாக எந்தவித தடையும் கிடைக்காமல் போலீசார் மிகுந்த திணறி வந்தனர். ஏறத்தாழ அந்த வேடநத்த கிராமம் மற்றும் அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் என 800க்கும் மேற்பட்டவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவியோடு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர் உட்பட 50 நபர்கள் வந்து போலீசார் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ விசாரணைக்காக அவருடைய உறவினர்கள் வந்து உறவினர்கள் உட்பட 8 பேருக்கு வந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில வந்து அங்க சுற்றி, அதாவது அந்த பகுதியை சுற்றி இருக்கிற பல்வேறு தொழிற்சாலைகளில் உள்ள சிசிடிவி, தெருக்களில் சாலைகளில் உள்ள சிசிடிவி பல்வேறு சிசிடிவிகளே போலீசார் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்தாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில மர்ம நபர் ஒருவர் பைக்கில் செல்வதை கண்டுபிடிச்சு அந்த பைக் நம்பரை வச்சு அந்த பைக் எங்கிருந்து வந்து கண்டுபிடிச்சப்ப ராமநாதபுரம் சாலிகுடி பக்கத்தில் உள்ள கிராமத்துல இருந்து அந்த பைக் திருடப்பட்டதாக அறிய வந்தது. அந்த திருட்டை தொடர்ந்து அதை தொடர்ந்து விசாரித்த போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய மாவீரன் என்ற முனீஸ்வரன் என்பவர் வந்து இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்கிற போலீசார் வந்து சந்தேகத்துக்கு அவரை தேடி விசாரித்து அவரை வந்து பிடிச்சாங்க. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நேற்று முழுவதும் விசாரணை மேற்கொண்டதுல இப்ப அவர் தான் குற்றவாளி என்று போலீசார் உறுதி செய்து அவரை நேற்று ஒரு நாள் முழுவதுமாக இந்த விசாரணை நடைபெற்றது. நேற்று ஒரு நாள் முழுவதுமாக இந்த விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணை அடிப்படையில் மாவீரனுடைய எங்கெல்லாம் வந்தார் போனார் அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு அவருக்கு உடல்நிலை குறைவாக ஏற்பட்டதாக கூறி விளாத்திக்குளத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இன்று ஏற்கனவே அரசு விடுமுறை இருக்கிறதுனால அவரை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைக்கிறதுக்கான வேலைகளும் வந்து நடைபெற்று இருக்குது. இது மட்டுமல்லாமல் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் வந்து தூத்துக்குடியில் வந்து ராஜபாண்டி நகருங்கிற பகுதியில் வந்து அவருடைய உறவினர்களும் தங்கி இருக்கிறதாக வந்து தகவல் கிடைச்சதை ஒட்டி அங்கேயும் இவர் அழைத்து செல்லப்பட்டு போலீசார் அங்கே ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா என்று தொடர்ந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு அவர் அங்கே உள்ள பகுதியை சேர்ந்தவர் அறிந்து பொதுமக்கள் கோவப்பட்டு நேற்று இரவே அவருடைய வீட்டை வந்து அடித்து உடைத்து மேற்கூரைகள்லாம் உடைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வீட்டை பூட்டி போலீசார் வீடுகளுக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இன்று வந்து உறவினர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த மாணவியின் உடலை பெற்றுக்கொள்வதற்கு முழு சம்மதம் தெரிவித்து உறவினர்கள் வந்து காலை முதலே அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்தாங்க. எல்லாருமே வருகை தந்த அனைவருமே வந்து கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருந்தாங்க தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக. இது மட்டுமல்லாமல் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோட நிர்வாகிகளும் வந்து இங்கே வந்து அரசு மருத்துவமனைக்கு மாலைகள் வாங்கி வந்து மாணவியின் உடலை பார்த்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. அதைத் தொடர்ந்து அரசு ஆம்புலன்ஸில் வந்து மாணவியின் உடல் வந்து பெற்றோர்கள் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து மாணவியின் உடலை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி தற்பொழுது அவருடைய சொந்த ஊரான வேடநத்தத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது. உறவினர்களும் அந்த ஆம்புலன்ஸுடன் போயிருக்கிறாங்க. அங்கு அவரது உடலுக்கு வந்து நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் வந்து தீவிர போலீஸ் பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
இசக்கி ராஜா கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக அவர்களது உறவினர்கள் போராட்டம் நடத்தியதன் பலனாக தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல பேரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் ஒருவர் மட்டும்தான் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அவரிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது இப்போ ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த விசாரணை வளையத்தில் இருந்தாங்க. அது இல்லாமல் 6 பேர் வந்து டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாணவியினுடைய நகை இடுக்குகளில் வந்து யாருடைய சதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இப்போ பிரேத பரிசோதனை தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதில் மாணவி வந்து துப்பட்டாவால் கழுத்தை நிறுத்தி அவளுக்கு கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டு அவர் இறந்ததாகவும் வந்து பிஎம் ரிப்போர்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் வந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த கொலை வழக்கில் இவர் மட்டுமே சந்தேக வளையத்திற்குள்ள வந்து வந்திருக்கிறாரு. இவர் மேலே ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளும் இருக்குது. இதே போன்று பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்குகளும் அந்த பகுதியில் வந்து இவர்கிட்ட இருக்குது. அது தொடர்பாக அவர் ஏற்கனவே கடந்த 2 தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வந்து வாய்தாவுக்கு வந்து ஆஜராகிட்டு போயிருக்கிறாரு. எட்டயபுரம் காவல் நிலையத்தில் வந்து கண்டிஷன் பெயில் கையெழுத்தும் போட்டுருக்கிறாரு. இந்த நிலைமையில தான் போலீசார் வந்து இவரை வந்து இவர் வந்து இவர் பின்னால் வந்து துப்பறிந்து இவர் வந்து போனதுக்கான காரணத்தை தெரிந்து அவரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த கொலையில் வேறு யாரும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து தொடர்ந்து அவர் வந்து போலீசார் வந்து பல்வேறு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ விசாரணையில் வேறு யாரும் இதுக்கு தொடர்புடையதாங்கிறதும் விசாரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரிடமிருந்தும் மரபணுக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஆய்வுக்கு கொண்டு அனுப்பப்பட்டுள்ளது. அது வந்த பிறகு இன்னும் குற்ற வழக்கில் வேறு யாரும் ஈடுபட்டிருக்கிறாங்கிறது தெரிய வரும். போலீசார் வந்து தொடர்ந்து அவர்கிட்ட வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலரிடம் ரகசியமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் தகவலாக இருக்கிறது. இசக்கி ராஜா, மாணவியின் பெற்றோர்கள் தரப்பில் வேற ஏதேனும் அந்த கோரிக்கைகள் இருக்கிறதா? ஏன்னா குற்றவாளி கைது செய்தாதான் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க. இப்போ உடலை வாங்கிட்டாங்க. அடுத்து வேற ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்காங்களா? நிச்சயமாக மாணவியின் தரப்பில் வந்து இப்போ சொல்லக்கூடியது என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போது உணர்ச்சி பூர்வமான விஷயம். ஏற்கனவே இந்த மாணவியோட மரணத்தை எதிர்கொண்டு அவருடைய பெற்றோர் உணவு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிராமமே ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து, குறிப்பாக சொல்ல போனோம்னா குளத்தூராகட்டும், இங்கிட்டு தட்டப்பாறை, மீளவிட்டான் உள்ளிட்ட குறுக்குச்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வந்து இப்போ தொடர்ந்து போராட்டம் வந்து சாலை மறியலாக நடைபெற்றது. இதனால் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசாரும் கடும் முயற்சிக்கு பின்னரே இரவு பகல் தூங்காமல் கடும் முயற்சி எடுத்த பின்னரே இந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் பொதுமக்களாகட்டும் அவருடைய பெற்றோர்களாகட்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது போன்ற குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோந்து பணியை காவலர்கள் அதிகப்படுத்தணும். உதாரணமாக கிராமப்புறங்களில் வந்து பகல் இரவு நேரங்களில் வந்து இன்னும் அதிகமான ரோந்து பணி ஏற்பட வேண்டும். கண்காணிப்பு கேமராக்கள் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கோரிக்கை எடுத்துக்காங்க. ஏற்கனவே நேற்று பத்திரிகையாளர் சந்தித்த மாவட்ட கண்காணிப்பாளர் மதனும் வந்து இதே தான் தெரியப்படுத்தினார். கிராமங்களுக்கு வந்து அதிகமாக ரோந்து பணிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இப்படி போன்ற குற்றவாளிகளை சுட்டுப்பிடிக்க வேண்டும். அப்படின்னா தான் அடுத்த குற்றவாளிகள் வந்து இது மாதிரி குற்ற செயல் செய்வதற்கு தயங்குவார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு வாழ்ந்த ஒரு மாணவியோட கனவு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த குடும்பத்தில் மிகுந்த மன உளைச்சல்கள் ஆளாயிருக்கிறாங்க. எனவே இது போன்ற குற்றங்கள் நடவடிக்காமல் போலீசார் இன்னும் கடுமையாக நடவடிக்கை. அதேபோல் குற்றம் நடந்த உடனே புகார் அளிக்க சென்ற பொதுமக்களிடம் காவல்துறையினர் வந்து கனிவோடு அது என்ன அந்த விஷயத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் முன் வரணும். அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கூட இந்த குற்ற செயலை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதும் அவங்க பெற்றோரோட கருத்தாகவும் இருக்கிறது.